Prove that the volume of the largest cone that can be inscribed in a sphere of radius r is 8 by 27 of the volume of the sphere. ஒரு கோன் வந்து ஒரு ஸ்பியர்க்குள்ள இன்ஸ்கிரைப் ஆயிருக்கு. ஸ்பியர்க்குள்ள ஒரு கோன் இருக்கு. அந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு கொடுத்துருக்காங்க. இந்த கோனினுடைய வால்யூம் வந்து லார்ஜஸ்ட்னா மேக்சிமமா இருந்தது அப்படின்னா இந்த கோனினுடைய வால்யூம் வந்து 8 by 27 ஆஃப் த வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல படம் போடுவோம், அப்புறம் அவங்களுக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன் பாருங்க. முதல்ல டயக்ராம். முதல்ல ஒரு ஸ்பியர். ஸ்பியர், இந்த ஸ்பியருக்குள்ள ஒரு கோன் இன்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இந்த ஸ்பியருக்குள்ள ஒரு கோன் இன்ஸ்கிரைப் ஆயிருக்கு. இது ஸ்பியருடைய சென்டர் ஓ. இந்த ஸ்பியரோட ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இட் இஸ் கேபிட்டல் ஆர். இப்போ ஏ பி சி இது கோன் அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்போ கோனுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும் இல்லையா, ஐ எம் டேக்கிங் a ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது வந்து ஹைட் ஆஃப் கோன். இது டி. ஏடி அப்படிங்கிறது ஹைட். டோட்டலா இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஹைட். இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கிறது ஹைட் ஆஃப் கோன். ரெடி எடுத்துக்கணும். முதல்ல ஸ்பியர் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஒரே ஒரு டைமென்ஷன்ஸ், அதுல வேற ஒண்ணுமே கிடையாது. என்ன இருக்கும்? கேபிட்டல் ஆர். அடுத்து வால்யூம் ஆஃப் கோன் V is equal to 4/3 pi r cube. இது வால்யூம், இது தெரியும் கிளியரா. அடுத்தது கோன் ரேடியஸ் ஸ்மால் ஆர், ஹைட் வந்து h அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இந்த ஃபிகருக்கு வருவோம். இது எனக்கு 90 டிகிரி. இப்போ இது ஆர் அப்படின்னா இது ரேடியஸ் இல்லையா, அப்போ ஓஏவும் எனக்கு கேபிட்டல் ஆர் தான் இருக்கும், ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர். அப்படிதானே? இப்போ ஓடி வேணும் எனக்கு, இந்த டிஸ்டன்ஸ் வேணும். ஓல இருந்து டி வரைக்கும் இருக்க இந்த டிஸ்டன்ஸ் வேணும். இது எப்படி எழுதலாம்? நான் ஏடி, ஏல இருந்து டி வரைக்கும் மைனஸ் ஓஏ. அதாவது இந்த டிஸ்டன்ஸ்ல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். அப்போ என்ன வரும்? ஏடிங்கிறது ஹெச், இது கேபிட்டல் ஆர், இது ஓடி. ஸோ அப்போ இது ஹெச் மைனஸ் ஆர் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இங்கே எழுதிக்கங்க ஹெச் மைனஸ் ஆர். இப்போ இந்த ஓடிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கங்க. ஓடிசி இந்த ட்ரையாங்கிள் இது 90 டிகிரி. அப்போ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ என்ன வரும் எனக்கு? ஓடி ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் படி பிளஸ் டிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓசி ஸ்கொயர். ஓடி அப்படிங்கிறது ஹெச் மைனஸ் ஆர் த ஹோல் ஸ்கொயர். டிசி அப்படிங்கிறது ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ல பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2RH பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இந்த ஆர் ஸ்கொயருக்கு ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னு பார்ப்போம். இப்போ வால்யூம் ஆஃப் கோன் வேணும் எனக்கு. வால்யூம் வி, கோனுடைய வால்யூம் 1/3 pi r square h. இங்கே ரெண்டு டேர்ம் இருக்கு எனக்கு. எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்ல வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்ல வர மாதிரி மாத்திக்க போறேன் நான். எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹெச்ல மாத்த போறேன். ஸோ என்ன இருக்கு எனக்கு? ஹெச் ஸ்கொயர் மைனஸ் 2RH பிளஸ் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதுல இருந்து ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு
plus 2rh அந்த பக்கம் சாரி minus 2rh அந்த பக்கம் போனுச்சுனா plus 2rh வரும் minus h ஸ்கொயர் வந்துரும். ஸோ இந்த வேல்யூவை பை பை 3ன்னு எழுதிக்கிறேன், ஹெச்சையும் எழுதிக்கிறேன். ஆர் ஸ்கொயருக்கு பதில் அங்கே வேல்யூ எழுதி வச்சிருக்கோம் 2rh மைனஸ் ஹெச் ஸ்கொயர். ஸோ விஸ் ஈக்குவல் டு உள்ள மல்டிப்ளை பண்ணுப்பா, பை பை 3 அப்படியே வச்சுக்கோ, உள்ள மல்டிப்ளை பண்ணா 2rh ஸ்கொயர் மைனஸ் ஹெச் கியூப் வந்து இதுதான் v. இப்போ ஃபங்க்ஷன் வந்தாச்சு. இப்போ இந்த வால்யூம் தான் என்னன்னு பண்ணணும், நான் லார்ஜஸ்ட்னு ப்ரூவ் பண்ணணும், மேக்ஸிமம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்படி மேக்ஸிமம் இருந்தா இந்த கோனினுடைய வால்யூம் வந்து ஸ்பியருடைய வால்யூம் மாதிரி 8/27 டைம்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம். அது ஈஸியா வந்துடும். முதல்ல dv by dh pi by 3 கான்ஸ்டன்ட் 2r கான்ஸ்டன்ட் h ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2h அப்ப 4rh minus 3h ஸ்கொயர். ஒரு டெரிவேட்டிவ் முடிஞ்சிருச்சு. இப்ப செகண்ட் டெரிவேட்டிவ் d ஸ்கொயர் v by dh ஸ்கொயர் pi by 3 கான்ஸ்டன்ட் 4rh டிஃபரன்ஷியேட் பண்ணா 4r கான்ஸ்டன்ட் h டிஃபரன்ஷியேட் பண்ணா ஒன்னு மைனஸ் 6h. இப்போ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் dv by dh is equal to 0. First derivative is equal to 0. Pi by 3 4rh minus 3h square is equal to 0. Pi by 3 அந்த பக்கம் போனா 0 ஆயிடும். So 4rh minus 3h square is equal to 0. 3h square இது அந்த பக்கம் எடுத்து போயிட்டீங்கன்னா is equal to 4rh. h க்கு h ஸ்கொயரை கேன்சல் பண்ணிக்கணும். அப்ப h is equal to 4r by 3 கிடைக்கும். இதை நான் செகண்ட் டெரிவேட்டிவ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். d ஸ்கொயர் v by dh ஸ்கொயர் at h is equal to 4r by 3. pi by 3 கான்ஸ்டன்ட் 4r வந்துருச்சு மைனஸ் 6 into h க்கு பதிலா 4r by 3 2 வரும். அப்ப பாருங்க 5 by 3 into 4r minus 8r கிடைக்கும். அப்ப minus 8r வரும் which is less than 0. Therefore h is equal to 4r by 3 is a maximum point. Therefore volume of cone is maximum at h is equal to 4r by 3. So maximum volume nu prove பண்ணியாச்சு. இனிமே the volume of the cone என்ன அப்படிங்கறத நான் prove பண்ணனும். volume of the cone இங்க இருக்கு v, இதுல இருந்து எடுத்துக்கணும். இதோ இந்த பார்ட் இந்த டிக் பண்ணிருக்கேன் இல்லையா, இதுல இருந்து எடுத்துக்க போறோம். v is equal to இதோ இங்க இருக்குது, இந்த பாக்ஸ் பண்ணிருக்கிறதுல இருந்து எடுத்துக்கிறேன். pi by 3 2r h ஸ்கொயர் இருக்கு, h க்கு பதிலா 4r by 3 எடுக்கணும் இல்லையா. அப்ப 4r by 3 the whole square, ஸ்கொயர் இருக்கிறதுனால மைனஸ் 4r by 3 the whole cube, cube இருக்கிறதுனால pi by 3 2r into 16r square divided by 9. இதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா இதை கியூப் பண்ணும். அப்ப 64r cube divided by 27 pi by 3 of இதை மல்டிப்ளை பண்ணிக்கங்க 32r cube by 9 minus 64r cube divided by 27 pi by 3. LCM 27 எடுங்க, 9க்கும் 27க்கு LCM 27. இப்போ இந்த 3 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
96 r cube minus 64 r cube வந்து pi by 3 32 r cube divided by 27 அவ்வளவுதான் வந்துருச்சு. இப்ப pi by 3 எடுத்துக்கங்க. இத 8 into 4 அப்படின்னு எழுதிக்கங்க. பைல 27 r cube. இப்ப பாருங்க 8 into 4 32 r cube by 27 வந்துரும். இப்ப இந்த 8 by 27 ஒண்ணா எழுதிக்கங்க. ப்ராடக்டா தான் இருக்கு, எதை வேணாலும் மாத்திக்கலாம். into வந்துருச்சா 4 by 3 4 by 3 ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அதை எழுதிக்கங்க. pi r cube அப்படின்னு கிடைக்கும். புரியுது என்ன செஞ்சிருக்கேன்? 8 by 27 எடுத்தாச்சு, பேலன்ஸ் இருக்கிறது 4 by 3 pi r cube எழுதியாச்சு. இப்ப பாருங்க வால்யூம் V 8 by 27 of 4 by 3 pi r cubeங்கிறது வால்யூம் ஆஃப் ஸ்பியர். So volume of cone V is equal to 8 by 27 of volume of sphere அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்துருச்சு இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு என்னென்ன எடுத்துக்கணும் இதெல்லாம் நம்ம கவனிச்சிட்டோம்னா போதும், ரொம்ப ஈஸியா இருக்கும். சம் எப்படி இருந்துச்சு என்னங்கிற விஷயத்துக்கெல்லாம் கமெண்ட் கொடுங்க. இன்னும் என்ன சம் வேணுமோ அதை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் சம்ல பார்க்கலாம்.